ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுய தொழில் வீட்டில் கற்பூரம் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். குடிசை தொழில் பட்டியலை பொறுத்த வரைக்கும் சிறந்த தொழிலாக விளங்கக்கூடியது தான் இந்த கற்பூரம் தயாரிப்பு தொழில். குறிப்பாக இந்த கற்பூரம் இந்து மதத்தினர் தினமும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்து கோயில்கள்லையும் சித்த மருத்துவத்துக்கும் இதோட தேவை அதிக அளவு பயன்படுறதுனால குடிசை தொழில் பட்டியலில் முதல்ல உள்ள இந்த தொழிலை துவங்கலாம். குறிப்பாக இந்த தொழில் துவங்கிறதுக்கு இட வசதியோ வேலையாட்களோ தேவையில்லை. வீட்டில் இருந்தே சின்ன அறையில் செய்யக்கூடிய தொழில். ஆண் பெண் 2 பேருமே செய்யக்கூடிய சிறந்த தொழிலாகவும் இருக்கும். சரி வாங்க, இப்போது கற்பூரம் தயாரிக்கக்கூடிய முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான மூலப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூரம் ஊசி இலை தாவரம் அப்படிங்கிற இலையில இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதுவும் சில வகையான கெமிக்கல் மற்றும் இதர பொருட்களை சேர்த்து தான் இந்த கற்பூரத்தை தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கற்பூரம் செய்யறதுக்கு மூலப்பொருட்கள் மிக எளிதாக நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குது. அதாவது கற்பூர பொடி, கற்பூர கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அதை வாங்கி கற்பூரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா indiamart.com அப்படின்ற இணையதளம் மூலமாகவும் வாங்கிக்கலாம். இந்த மூலப்பொருட்களோட விலை கிலோ ரூபாய் 750 முதல் 800 வரை கிடைக்கும். அடுத்ததா இந்த கற்பூரம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக கேம்பர் மிஷின் தேவைப்படும். இந்த கேம்பர் மிஷின் பார்த்திங்கன்னா மதுரை, கோயமுத்தூர் ஆகிய இடங்களில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் indiamart.com போன்ற ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கற்பூரம் தயாரிக்கக்கூடிய இந்த மிஷினோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 65,000 ரூபாய் ஆகும். இந்த இயந்திரத்தை இவ்வளவு விலை கொடுத்து வாங்க தயங்கக்கூடியவங்க வாடகைக்கு கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். அமேசானில் இந்த கற்பூரம் தயாரிக்கக்கூடிய மிஷின் 25,000க்கு கூட கிடைக்கும். அடுத்ததாக கற்பூரம் தயாரிக்கக்கூடிய முறை எப்படின்னு பார்க்கலாம். இந்த கற்பூரம் தயாரிப்பு ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. கேம்பர் இயந்திரம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். சரி வாங்க, சூடம் தயாரிக்கிறது எப்படி அப்படின்ற குடிசை தொழில் பட்டியலில் முதல் இடத்துல உள்ள தொழிலை பற்றி இப்போ பார்க்கலாம். கேம்பர் இயந்திரத்தில் மூலப்பொருட்களான கற்பூர கட்டியையோ அல்லது பொடியையோ இந்த இயந்திரத்தில் கொட்டினா போதும். கற்பூரங்கள் அச்சிடப்பட்டு வெளிவரும். இதில் சின்ன கற்பூரம், பெரிய கற்பூரம் அப்படின்னு 2 வகை இருக்குது. சின்ன கற்பூரம் வேணும் அப்படின்னா சின்ன அச்சை மாட்டணும், அல்லது பெரிய கற்பூரம் வேணும் அப்படின்னா பெரிய அச்சை மாட்டணும். கற்பூரம் தயாரித்ததும் அதை எடுத்து பேக்கிங் செஞ்சு லேபிள் ஒட்டினா போதும், கற்பூரம் விற்பனைக்கு தயாராகிடும். அடுத்ததாக கற்பூரம் தயாரிப்பு தொழில் சந்தை வாய்ப்பு பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கற்பூரத்தோட தேவை அதிக அளவு இருக்கிறதுனால அனைத்து மளிகை கடைகளையுமே விற்பனை செய்யலாம். கிராமப்புறங்களில் உள்ள சின்ன பெட்டி கடையிலையும் விற்பனை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போய் விற்பனை செஞ்சு வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். அதனால் கற்பூரம் தயாரிப்பு அப்படிங்கிறது அதிக வருமானத்தை தரக்கூடிய தொழிலாக தான் இருக்கும். கற்பூரம் தயாரிப்பு தொழிலோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். எல்லா இந்துக்கள் வீட்லையுமே பூஜை செய்யறதுக்கும் ஹோமங்கள் வளர்ப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடிய ஒன்று தான் இந்த கற்பூரம். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்துக்கும் மருத்துவ பொருளாக பயன்படுது. அதனால் கற்பூர தயாரிப்பு அப்படிங்கிறது அதிகம் வருமானம் தரக்கூடிய தொழிலாக தான் இருக்கும். வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட நம்மளே பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய அருமையான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.